எங்க இத படி. இனிய பொங்கல் நல்ல அழுத்துக்கள். அடே உன் நாக்க 4-5 தடவை சேவிங் பண்ணிட்டாலும் சொல்லி தொலையண்டா. இனிய பொங்கல் நல்ல அழுத்துக்கள். எங்கடா பாத்து போற? நாங்க ஓட்டு இருக்கோம் தெரியல அவனுக்கு. யாரு நீ? யாரு நீ? கோவணத்துல இருக்கு உங்க அம்மா. உங்க அம்மா உங்க அத்தா வேற யாரும் காதலிக்கிறா? உங்க அப்பா இல்லை. பக்கத்துல உட்காந்துருக்கான் அப்பா தான். இப்படியா ஓட்டுவேன்? உனக்கு லைசன்ஸ் எல்லாம் யார் போலீஸ் கொடுத்துருப்பாங்க. முன்னாடி வந்து காமி. முன்னாடி தான் நிக்கிறான். பின்னாடி போய் காமி. பின்னாடி தான் நிக்கிறான். கார் இருக்குடா. நீ ஏன் காமிக்கிற? உங்க சித்தியும் இருக்கா இல்லையா? அவங்க பெரியப்பாவும் பெரியமா இருக்கா இல்லையா? என்ன இருக்கா இல்லையா திட்டா. உங்க அம்மா டைம் இல்ல. உங்களோட 52வது வயசு வரைக்கும் அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, கஷ்டப்பட்டு, கருமாயப்பட்டு, கேவலப்பட்டு ஒரு பிச்சைக்காரனை விட படாத பாடுபடுவீங்க. 52 வயசுக்கு மேல அதுவே பழகிறோம். ராகுல், உங்க சொந்த ஊரு எதுன்னு? கோகுல், அந்த அளவுக்கு நமக்கு வசதி இல்லைங்க. சொந்தமா வீடு மட்டும்தான் இருக்கு. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. നടന്നു കുഞ്ചു പഞ്ചാര വിറ്റു നടന്നു കുഞ്ചു പഞ്ചാര വിറ്റു നടന്നു കുഞ്ചു നടന്നു കുഞ്ചു ആ പഞ്ചാര വിറ്റു ആ നടന്നു കുഞ്ചു. போய் அண்ணாச்சி கடையில இருந்து 1/4 கிலோ கருப்பு புளியும் மஞ்சத்தூளும் வாங்கிட்டு வா. சரியா? போ. 1/4 கிலோ கருப்பு புளி. 1/4 கிலோ கருப்பு புளி மஞ்சத்தூளுடா. 1/4 கிலோ கருப்பு புளி மஞ்சத்தூளுடா. 1/4 கிலோ கருப்பு புளி மச்சி. 1/4 கிலோ கருப்பு புளி மஞ்சத்தூளுடா. டாவா 1/4 கிலோ கருப்பு புளி மஞ்சத்தூளுனா 1/4 கிலோ கருப்பு புளி மஞ்சத்தூள். பாத்தியாடி, 2 பேரும் என்னமா நக்கல் அடிக்கிறாளுங்க. இவ அக்காவா அவ சொக்காவா. எத்தனை நாளைக்குதான் இப்படி கட்டி பிடிச்சு கொஞ்சிறாளுங்க நானும் பாக்குறேன். கூடிய சீக்கிரமே கொத்தா முடிய பிடிச்சுக்கிட்டு 2ம் ரோட்ல உருள போதுங்களா இல்ல? பலூன் அக்கா, நீங்க 100 வருஷம் வாழணும். நான் 100 வருஷம் வாழுவேன். ஆனா பலூன் 100 வருஷம் வாழுமான்னு தெரியாது. இன்னொரு 10 வருஷத்துல காத்து போயிடும். கவனமாக இருங்கள். காவல்துறை, சிபிஐ, சுங்கம் அல்லது நீதிபதிகளிடமிருந்து தெரியாத எண்களில் இருந்து வீடியோ அழைப்புகள் வந்தால் பயப்பட வேண்டாம். அவர்கள் சைபர் குற்றவாளிகளாக இருக்கலாம். தேசிய சைபர் ஹெல்ப்லைன் எண் 1930 இல் உடனடியாக அவர்களை புகாரளிக்கவும். உள்துறை அமைச்சகம் வழங்கியது. சாமி, என் ஆளு மரகதம் என்னைய கண்டுக்கவே மாட்டேங்கிறா. அவளை எப்படியாவது என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் சாமி. அதுக்கு ஏதாவது மந்திரம் இருந்தா போடுங்களேன். கவலைப்படாத கஜேந்திரா, நான் பாத்துக்கிறேன். உசுமலாரசை உசுமலாரசை உசுமலாசை யோயோ உசுமலாரசை உசுமலாசை உசுமலாசை யோயோ. அவ்வளவுதான். இனி மரகதம் ஓ மடியில. உட்கார்ந்து இருக்க துப்பட்டாக்கு பின் போடாம கெடப்மா கெடப் போடுங்க. பின்ன பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு லேடிஸ்க்கு என்ன அழகுனா நல்லா இந்த இடத்த மறைச்சிடணும். கெடப்மா. என்னம்மா எல்லாமே தெரியுதுமா, மறைச்சுக்கோமா. செகண்ட் திங் டு நோ, ஒழுங்கா உட்காருங்க. இப்படி இப்படி கொஞ்சம் அடக்கி இப்படி இன்னும் கூட காட்டுறது யாரு தெரியுமில்ல? வர்கீஸ். அதாலே வர்கீஸ். அங்கதான் நிக்கிறான் வர்கீஸ். அங்கதான் நிக்கிறான் வர்கீஸ். அதான் வர்கீஸ். அண்ணாச்சிக்கு பிடிக்காத வார்த்தையை இனிமே சொல்ல மாட்டான். அதான் வர்கீஸ். நான் சாகணும்னு நினைக்கிறப்பலாம் என் மச்சான தான் நினைச்சு பாப்பேன். இந்த நாயே உயிரோடு இருக்கிறப்போ எனக்கு என்ன கேடு? நான் சந்தோஷமா ஹாப்பியா இருப்பேன். முடிய இன்னும் எத்தனையோ நாள் தான் இருக்கு. சோ யாராச்சும் ஹர்ட் ஆகுற மாதிரி நான் ஏதாச்சும் பேசி இருந்தா இல்ல சொல்லி இருந்தா மன்னிச்சிருந்தியான மட்டும் சத்தியமா சொல்ல மாட்டேன். நீ ஏதாச்சும் மயிர் மாதிரி பண்ணி இருப்ப. அதனால தான் நான் கேட்டு விட்டுருப்பேன். என்ன சார்,
வகுடு எடுத்து வர்ற முடி, புட்டி கண்ணாடி இதெல்லாம் பார்த்து நான் பழம் நினைச்சிட்டீங்களா? ஆக்சுவலா நான் கொஞ்சம் பேட் பாய் சார். கொஞ்சம் கெட்ட வார்த்தையெல்லாம் வேற பேசுவேன். நீங்க வேற ஒரு மாதிரி பேசுறீங்க. அப்புறம் தப்பாயிடும். நீங்க மெட்டீரியல்ஸ் ஒழுங்கா அனுப்பிச்சீங்கன்னா ஓகே, இல்லன்னா நான் வெளியே தான் சார் எடுப்பேன். நீங்க வாழ்க்கைய என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? என் எய்ம் போலீஸ் ஆகணும்னு ஆசை. போலீஸ். கடவுள் உங்களுக்கு 2 வாரம் தராரு. ஒன்னு போலீஸ் வேலை, ஒன்னு பொண்ணு கேர்ள் ஃப்ரெண்ட். நீங்க எது சூஸ் பண்ணுவீங்க? பொண்ணு தான் ப்ரோ. பொண்ணு. ஹலோ, வைஃபை எப்படி கனெக்ட் பண்றது? ஐபேட்ல செட்டிங்ஸ் போ. போயிட்டேன். மேல என்ன இருக்கு? ஃபேன் இருக்கு. ஒரு கயிறை கட்டி என்ன பண்ண தொங்கு. நீங்க பல்லு விளக்குறீங்களா? நான் பல்லு விளக்குறது இல்லையா? விளக்குறது இல்லையா? 12 வருஷமா விளக்குறதே கிடையாது. நீங்க பல்லு விளக்காட்டி உங்க வீட்டுல திட்ட மாட்டாங்க? என்னுடைய உரிமை, அது தட்ட மாட்டாங்க. அது நீங்க பல்லு விளக்காம வெளில போயிட்டு யார்ட்ட பேசுனா அருமையா இருக்கும். அதாவது பேசுறா ஸ்மெல் வராது. அதாவது அடேங்க பானங்க கண்டானியா. எனக்கே திருப்பி வருதுடா மூஞ்ச பார்த்தா. அவன் ரெண்டாவரா மூஞ்ச பாரு.